Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chica. Campana Campa brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. முக்கு மேல ராஜா கேம்பானா கேம்பாதான் ஆக்சுவலி தள்ளுங்க அதே மாதிரி ஹோலி சொன்னா ஹெட் டு டோ டோட்டல் பாடி வெல்னஸ். யா ஜிடி எண்ட்ல வந்து ஒரு டப்பா த்ரில்லரா மாத்தி எண்ட்ல லாஸ்ட்ல தட்டி தடிமாறி சரி ஓகே லாஸ்ட் வரைக்கும் சும்மா கொஞ்சம் ஹோப் கொடுக்கலாம் கேகேஆருக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு போய் மேட்சை வின் பண்ணாங்க. பட் சுப்மன் கில் ஷோயிங் கிளாஸ் அகேன், ஒரு பிரில்லியன்ட் நாக், ஒரு 85. கேமரூன் கிரீன் ஃபைனலி கமிங் டு த பார்ட்டி, பட் டூ லேட் ஃபார் கேகேஆர். கேகேஆர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் இதுக்கப்புறம். Still KKR yet to win. GT have now gone to 6 points. They have gone to the top 4. Overall KKR ஒரு பேட் பொசிஷன்ல இருந்து ஒரு குட் பொசிஷன்ல இருந்து திருப்பி ஒரு பேட் பொசிஷன்ல போய் முடிச்சாங்க ஜிகா. We will talk about tomorrow's games, but first let's start with this. Shubman Gill and co again clinical performance அவங்களோட bowling unit கிட்ட இருந்து. சரி சூப்பரா போட்டான். நம்ம பெஸ்ட் ஜோக் என்னன்னா நீ நேரா சொல்லுங்க சார். கேமரூன் கிரீன் பத்தி போச்சா, கவிகிசோ ரபாடா பத்தி நீ சொல்லியிருந்த, நான் கேமரூன் கிரீன் பத்தி பேசியிருந்தேன். கட்சியில ரபாடா போலிங் பாத்தீங்களா, அந்த பவுன்ஸ் கட்சியில் பத்தி அவன்கிட்ட அதான ஒரு அட்வான்டேஜ் இந்த விக்கெட்ல. அந்த மாதிரி பவுன்ஸ் கிடைக்குது பாரு, பாரு என்ன அனாலிசிஸ் பாரு. ரபாடா நம்ம குதிரை வந்துட்டாயா, ஃபென்டாஸ்டிக். அது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இனி நல்ல டெஸ்ட் மேட்ச் லீக்ல போடாம பாத்தியா, அது பவுன்ஸ் கார்ட் பேர்லாம் எடுத்துலாம் பார்த்தா கச்சக்குன்னு போச்சு. அதெல்லாம் வந்து அது டிபிக்கல் டெஸ்ட் மேட்ச் போலிங். அதெல்லாம் அதான் இம்பார்ட்டன்ட் வியூவர்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் பவுன்சிங் ட்ராக்ஸ்ல டெஸ்ட் மேட்ச்ல இட்ஸ் நாட் ஈஸி டு ஸ்கோர். யா டெஃபினட்டா ககிசோ ரபாடா ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. ஆக்சுவலி அஜிங்கியா ரஹானே முட்டை, அதுக்கப்புறம் ரகுவன்ஷிக்கு ஒரு நல்ல எட்ஜு, அஜிங்கியா ரஹானே வந்து முகமது சிராஜுக்கு அவுட். இந்த வாட்டி டீம் சைஃபோர்ட் உள்ள வந்தாரு ஃபின் ஆலன் பதில. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 2 பேரும் ஆடணும்னு. பட் கேகேஆர் கேமரூன் கிரீனை பேக் பண்ணாங்க அண்ட் இட் பேட் ஆஃப் ரியலி வெல். நம்பர் 4ல வந்து ஹி டுக் சம் டைம், பட் அவருக்கும் ரோமான் பவுலுக்கும் ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் அவருக்கும் அனுகோல் ராய்க்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். இவரு தான் அடிச்சிருந்தாரு. என்னன்னா சீக்கா, அந்த அனுகோல் ராய் பார்ட்னர்ஷிப் பாருங்களேன், 60 ரன், இவன் வந்து அதுல வந்து 48 ரன். அந்த பார்ட்னர்ஷிப் அவுட் ஆன அப்புறம் கேமரூன் கிரீனுக்கு வந்து ஸ்ட்ரைக்கே கிடைக்கல நெக்ஸ்ட் ஒரு 2 ஓவர்ஸ்க்கு. ஒரு 15th ஓவர் போல ஐ திங்க் அனுகோல் ராய் காட் அவுட்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் தட் he didn't get strike for 2 overs. அங்கதான் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகி they ended up getting all out. 47 for 4. அந்த சமயம் 15 overs, around 15 overs, 5 oversல you should have scored like this 60 runs, 200 அடிச்சுக்கலாம். 200 அடிச்சுனா the match maybe they could have won the match. I'm not saying they would have won the match. They would have won the match. It was a 200 அடிச்சுக்கலாம். ஆமாடா, நீ 180 30 மாதிரி வின் பண்ணிருக்காங்க யார் இந்த பசங்க. எனக்கு என்ன பண்ணா 147 for 4 இருந்துச்சு. அங்கவா ரிங்கு சிங்கும் சரி, அந்த அஜிங்கியா ராணிக்கும் சரி, பேட்டும் படல, பாலும் வரல, கையும் வரல, காலும் வரல. ஆமா அப்ப சுனில் நாராயண் அங்க எங்கேயோ போய் ஆட் பண்ணாங்க. ரமன்தீப் அட்லீஸ்ட் ஒரு 2 அடி அடிச்சான் போது, அது வேற விஷயம். பட் that's where they're missing out. When you have a 147 for 4, டக்கு நேரா 200 போனோம். 200 அடிங்க. இனி ஒரே ஒரு கேமரா என்ன சென்சிபிளா பண்ணான்னா, அந்த மீடியம் பேஸ் கொஞ்சம் டைம் எடுத்தான். இட் டுக் சம் டைம் டு செட்டில் ஆன். பட் மீடியம் பேஸ் போட்டு அடிச்சிட்டான் பாத்தியா நீங்க. அந்த ஷார்ட் டர்ம் ஜாப் புல்லு பிரசித் கிருஷ்ணா போட்டு நிறைய அடி அடிச்சிட்டான். அந்த மாதிரி பவுன்சி ட்ராக்ஸ்ல லைக்ஸ் இட் அலாட். இந்த ஜிடி விக்கெட் நீ பார்த்தனா அகமதாபாத் கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். தென் ஹி காட் டு கெயின் தி கான்ஃபிடன்ஸ். அதுக்கப்புறம் ரஷீத் கானியே மடங்கிட்டு 6 அடிக்க ஆரம்பிச்சான். சோ பாரு 148 for 5 at 4, 147 for 4, 15th ஓவர் அதுக்கு 5 ஆயிடுது. ரிங்கு சிங்கும் வேஸ்ட், கேப்டனும் வேஸ்ட், வைஸ் கேப்டனும் வேஸ்ட். இந்த மாதிரி அண்ணா எப்படா ஒரு டீம் உருப்பிட்டு அடி ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பட் யா அந்த பக்கம் பாருங்க, திருப்பி அவங்களோட டாப் 3 பெர்ஃபார்மிங் 86. இப்பதான் ஜஸ்ட் ஸ்கோர் கார்டு பார்த்தேன். 86 of 50 balls அங்க.
Josh Butler again starting brilliantly, starting to look really good. Chica Butler என்னமோ ஒர்க் பண்ணியிருக்காரு டெஃபினட்டா, அண்ட் ஐ திங்க் மேத்யூ ஹேடனோட கொஞ்சம் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பிளஸ் அஃப்கோர்ஸ் கான்ஃபிடன்ஸ் ஆல்சோ, லாஸ்ட் கேம் அடிச்ச கான்ஃபிடன்ஸ். பட் தட் பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலி லிட்டரலி சீல்ட் இட் ஃபார் தெம். அதுக்கப்புறம் தே ஒன்லி மேட் இட் ஹார்ட் ஃபார் தெம்செல்ஸ். வாஷிங்டன் சுந்தர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ்க்கு ஒழுங்கா படல பேட்ல. லாஸ்ட்ல வந்து தே மேட் இட் சோ டிஃபிகல்ட் ஃபார் தெம்செல்ஸ் ஆக்சுவலி. கட்சியில பார்த்தா கடைசி பால் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு ஒரு டிராமாட்டிக் ஆகிட்டாங்க மேட்ச். கையில இருந்த மேட்ச் துண்டா வின் பண்ண வேண்டிய மேட்ச். சுப்மன் கில் பிரில்லியன்ட் ஆடுங்க. யூசுவல் டிபிக்கல் கவர் டிரைவ். அவ்வளவு அழகா இருக்குல்ல சீக்கா அவன் ஆடும்போது. Actually, when he gets going, ரொம்ப அழகா இருக்கு. In all fairness, give it him. And the flowing cover drives, flowing drives அடிச்சாரு டிவிஎஸ். As an opener, any opener, non opener, the flowing drives அடிச்ச ஃபாஸ்ட் bowler, அது மனசுக்கு ஒரு திருப்தி கொடுக்கும் டிவிஎஸ். எப்படின்னா ஒரு அப்படி இப்ப வீட்டுல படிச்ச பால் படிச்ச ஒரு பேட்ஸ்மேன் அடிச்ச ஆஹா என்ன மாதிரி போடுறா பால். அண்ட் அவன் லாங் ஷாட்ல கிளியர் ஆன அருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னர்லாம் கரெக்டா பிளேஸ் பண்ணி ஆடினான். So that he played a brilliant now. அவன் சூப்பர் கேட்ச் காட் அவுட் கேமரா கிரீன் தேர்ட் மேன் அவுட் ஆனாது. பட் எனக்கு என்ன புரியலன்னா இந்த மேட்ச் ஜிடி should have won 2 overs to spare, 3 overs to spare. லாஸ்ட் பால் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்கடா. that has been their only problem சீக்கா. லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த வருஷத்துக்கு they didn't identify it. and ஷர்ஃபீன் ரத்தஃபோர்ட் வேற விட்டாங்க அவங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு திருப்பி அப்படியே ஒரு gift மாதிரி கொடுத்தாங்க ட்ரேட்ல. and they got Glenn Phillips ஃபீல்டிங் பிஸ்தாவா பண்ணின்னு இருக்காரு. பட் பேட்டிங் நாட் ரியலி ஹிஸ் பெஸ்ட். வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கும் கிரெடிட் டு வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் என்ன மாதிரி bowling போட்டாங்க. ரெண்டு பேரும் நல்லா போட்டாங்க ஆக்சுவலி. வருண் ஜெய் ரொம்ப ஹாப்பிடா உனக்கு. 2 விக்கெட் வெரி எக்கனாமிக்கல் டுடே, வெரி வெல் போல்ட். அதுவும் வருண் சூப்பர், த ஹாப்பி ஃபார் யூ. இனிமே வருண் வந்துட்டாயா நம்ம ஆளு வந்துட்டாயா. வெல்டாண்டா வருண், வெரி குட். அந்த பால் கிரிப் ஆயிருந்து நீ பார்த்தா கொஞ்சம் லெக் ஸ்பின் போட பாருங்க பாத்தியா இருக்கு. நீ ட்ரை போல் லெக் ஸ்பின் ஒரு விக்கெட் கூட கட்சி நினைக்கிறேன். ஸ்கொயர் அவுட் ஆவான் கரெக்டா. அங்க எடுத்தா விக்கெட்டும். That's the most important. And he's now got back his mojo, kind of getting back his mojo. Let's put it that way. I don't want to just leave it. Very well bowled, Varun. Very, very happy for you. Well done. Udada. In the momentum, udada. In the mojo, udada. நீ போடு மச்சா. தில்லுக்கு திட்டு போலிங் போட வீட்டு எடுப்ப நீ கவலைப்படாத. ஆனா நீ சொல்ற மாதிரி ஜிடி மிட்ல பார்த்த காயம்பா ப்ரொடியூசர். அந்த டிவாட்டி ஆனா எந்த காலத்து அடிச்சான் தெரியல கடைசியில. கிளென் பிலிப்ஸ் எந்த காலத்து அடிச்சான் தெரியல கடைசியில. வாஷிங்டன் தேய்ச்சிட்டு இருக்காங்க போட்டு. ஷாருக் கான் வந்தா அவனும் ஷாருக் கான் அவனுக்கு டெட்லி கிடையாது. அவனும் கொஞ்சம் கடைசி ஓவர்ல வந்து ஏதோ பண்ணிட்டு போனான். பட் இங்கதான் ப்ராப்ளம் அவங்களுக்கு. அந்த 1, 2, 3 ஷாபு 3 முடிஞ்சதுன்னா கஷ்டப்படுறாங்க ஜிடி. அங்கதான் இது வரைக்கும் ஆடினா மறக்காத அணி. இனிமேதான் அவங்க டஃப் டீம்ஸ் எல்லாம் ஆடணும். இனிமேதான் அந்த சோ கால் பயங்கர டீம்ஸ் எல்லாம் ஆடணும். சோ கால் ஃபென்டாஸ்டிக் டீம்ஸ் அணி ஆடணும். 5 மேட்ச் ஆடணும். யார் எம்ஐசிஎஸ்கே 8வது 9வது பொசிஷன்ல இருக்காங்க சீக்கா. என்ன சீக்கா அணி you're not getting my point. The so called marquee teams அணி எண்ட் வந்து RCB, MI, CSK, suppose we don't know the RCB சொல்லுங்க ஒத்துக்கிறேன். இப்போ as is where is the tournament is. You have to talk about today only. இந்த tournament தான் நீ பார்க்கணும். You can't talk about என்ன நாளைக்கு என்ன ஆட போறது என்ன 10 year history of CSK ஆட போறேன் or 10 year history of Mumbai Indians ஆட போறேன். ஆட போறது current Mumbai Indians side who are struggling. Ani, you're not getting my point. The so-called deadly teams, அதான் so-called தான் சொல்லிட்டு இருக்கானே. I'm using the word so-called. யாருமே இப்ப so-called ன்னு சொல்ல மாட்டாங்க இந்த டீம்ஸ். இப்போ you have to come to the present Chika. Please put the past aside and come to the present. Show the points table producer. என்னப்பா பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தனா நீ. I'm just saying points table now they've gone far ahead. They've got 5 matches, 3 wins. So your so-called நீ பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 8th and 9th பொசிஷன்ல இருக்காங்க Chika. They have played most of the teams in the top. No, they have not played all the teams in the top, Ani. They have played only they have played RR so far. I don't think they played RR ஆடிட்டாங்க. SRH ஆடிட்டாங்க தெரியல. டெல்லி ஆடிட்டாங்க தெரியும். LSD ஆடிட்டாங்க 3 டீம் ஆடிட்டாங்க தெரியும். வேற யார் 2 டீம் இப்ப கேகே ஆடிட்டாங்க 4 டீம். இன்னும் ஒரு டீம் ஏதோ ஆடிட்டாங்க. என்ன டீம் தெரியல எனக்கு. I don't know whether it's Punjab or some other team. I don't know which team they played last. Yeah. See, they have to play RCB twice. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. But they have to play CSK also twice. Yeah, Chika, but நீங்க பாத்தீங்கன்னா they are doing well. I don't think it is their. Ani, I'm not saying they're not doing well. They are doing well, Ani. They are not. I'm not saying they are a good bowling side. Definitely, they have a good bowling side. I'm not saying no at all, Ani.
பேட்டிங்ல இன்னைக்கு மாதிரி 180 டோட்டலா ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ 1 2 3 வச்சுன்னு கஷ்டப்படுறாங்க பாரு. 180 பாரு. They were after roaring start 71 for 1 in the power play. அதுக்கப்புறம் இப்படி கஷ்டப்படக்கூடாது இல்லையா? ஏன்னா லாஸ்ட் பால் வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் பால் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்க இந்த மேட்ச். Which is very not a good sign as a team, which is supposed to be what you call once upon a time a championship side. So your point is that GT கஷ்டப்பட போறாங்க. They are also middle order also a problem money. That's why I'm trying to 1 2 3 ரெண்டு பேர் அவுட் ஆனா that middle order is a problem சொல்ல வரேன். வேற எதுவும் கிடையாது. They have middle order problem. Let's be very honest. உலகத்துக்கே தெரியும் சீக்கா. அதான் சொல்ல வரேன் நீ. சரி எல்லா மேட்ச் 1 2 3 மட்டும் அடிச்சிக்க முடியாது. எல்லா மேட்ச் அவங்க That's what they did last year la ana, that's what they're continuing to do. They've shown that. Let's see. I mean, someday or other, yeah, I'm talking about the cricket match, the team. Cricket is a team game, viewers. சும்மா 1 2 3 வச்சு முடிய முடியாது பாரு. பாருங்க இதான் ஜிடி. நீங்க சொல்றபடி they are playing RCB twice and PBKS. அது it's those are the three tough games right now. GT will be thinking Chika. As is where is. இப்போ CSK go on tomorrow to win and they get on a momentum. அந்த மாதிரி momentumல போகும்போது அந்த கேம்க்குள்ள then you what you're saying it comes into a different ball game altogether. But as is where is GT they'll be happy with what they've done so far. I mean, Ani, I'm not saying they will not be happy. I'm giving an analysis of a team analysis. வேற எதுவும் கிடையாது. இல்ல நீங்க தான் சொன்னீங்க they have to play gun sides, so they'll மாட்டிப்பாங்க. They have to play gun sides. It's not going to be walk through for the money. Let's be very clear. நீ போடுவ producer. Now let me clearly tell you. என்னெல்லாம் சைடு ஆடணும்னு பாரு. RCB ரெண்டு வாட்டி ஆடணும். See, Mumbai Indians as of now they're not doing well, but Mumbai Indians the time which create something. CSK ரெண்டு வாட்டி ஆடணும். என்ன வேணா பண்ணுவோம் CSK. SRH நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. RR நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. So Ani, don't forget. They also have to be careful. Especially all other teams have to be careful. எங்க நீ சொல்ல மும்பை இந்தியன்ஸ் மொமெண்டம் வருதோ சிஎஸ்கேக்கு மொமெண்டம் வருதோ எஸ்ஆர்எச் மொமெண்டம் வந்ததுனோ அவ்வளவு ப்ராப்ளம் இருப்பான்னு சொல்ல வரான் நீ. They can also beat RCB once or twice. That's a different issue. I'm just saying they also have to be careful. So middle order அப்படி சொல்ல வரான். வேற எதுவும் கிடையாது. 100% their middle order has to be careful. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. But it's not like they've beaten weaker teams. IPL I don't think all teams except for KKR all teams look pretty much கொஞ்சம் bunched up தான். KKR MI மட்டும் தான் இந்த சீசன் கொஞ்சம் they are not looking the part. மீதி எல்லா டீம்ஸும் they are pretty bunched up only. So beating any team on any given day is not going to be easy. Anyway, so let's talk about CSK versus SRH. Whoever wins this match, they are going to go on a momentum. Whoever loses this match is going to be in trouble, Chika. அதுதான் Chika இந்த மேட்ச் ஆக்சுவலி. அந்த செட்டப் ஆஃப் த மேட்சே இதுதான். யாரு நாளைக்கு வின் பண்ண போறாங்களோ அவங்க வந்து ஒரு பெட்டர் பொசிஷன்ல ஒரு மொமெண்டமோட டோர்னமெண்ட்ல போறாங்க. ஏன்னா ரெண்டு டீம்ஸும் 5ல 2 தான் வின் பண்ணிருக்காங்க. This will be the 6th game. You don't want to be 2 out of 6. It is not a great position to be in. பட் பார்த்தா டீம் அனாலிசிஸ் பார்த்தா இப்ப கலில மாதிரி என்ன பண்ண போறான் சிஎஸ்கே டீம் அனாலிசிஸ் பார்க்கலாம் நீ. Now CSK batting is very well set. Gun batting. Let's not worry about the gun batting. CSK batting. போன மேட்ச் CSK செமையா bowling போட்டாங்க. But the problem is not Khalil Ahmed எடுத்தா யார் வச்சு ஆட போறாங்க. See, Akhil Hussain already automatically comes into the 11. I mean, an impact player அதெல்லாம் விட்டுடு. So Akhil Hussain will play in the 11 for sure. Now the point is, I don't know what they are going to do for tomorrow's match. Are they going to go what do you call அந்த இவன் சௌத்ரி என்ன சௌத்ரி அவன் முகேஷ் சௌத்ரி. See, ஒரு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி முகேஷ் சௌத்ரி தான் அந்த லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட். நிறைய பேர் வந்து ராமகிருஷ்ணா கோஷ் உள்ள வருவாரா அப்படின்னு கேக்குறாங்க. பட் ராமகிருஷ்ணா கோஷ் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். Now you really need a bowler to bowl in the power play. அதுதான் உங்களுக்கு இப்போ மிஸ்ஸிங். Khalil Ahmed gives you 2 to 3 overs solid in the power play. So யார் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்க? லாஸ்ட் மேட்ச் அகில் ஹுசைனை யூஸ் பண்ணல பவர் பிளேல. He bowled very well outside the power play. இந்த மேட்சும் பவர் பிளேல யூஸ் பண்ணுவாங்களா தெரியல. ஏன்னா 3 left-handers at the top, so they might if they play Akhil Hussain they might hold him back. ஏன்னா ரித்துராஜ் கைக்வாட் is not ஒரு ஸ்பின்னர்ஸ் கேப்டன். ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் மேட்ச் வந்து 8 overs போட்டாரு. ஸோ ஜாக்கரி ஃபோக்ஸ் நோ சான்ஸ். மேட் ஹென்ரி எடுத்துட்டு வருவாங்களா இல்லாட்டி ஒரு காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணணுமா இல்ல. ஸோ ஐ திங்க் த லைக் ஃபார் லைக் ஆப்ஷன் நீங்க போனீங்கன்னா சீக்கா முகேஷ் சௌத்ரி இஸ் தி ஒன்லி ஆப்ஷன். Mukesh Chaudhary has done well for them in the past. அந்த நம்பிக்கை தான் வச்சிருக்காங்க டீம்லயோ. Let's be very clear. He's been in the team only because of that. I will go with Mukesh Chaudhary.
கலீல் அகமத் ஒரு 2 விக்கெட் எடுத்துறான், நல்லா போலிங் போட்டுருக்கான். போன மேட்ச் பார்த்தா நீ பவர் பிளேல கூட டீசெண்டா போலிங் போட ஆரம்பிச்சான் கலீல் அகமத் குட் bowler. Now Anshul Kamboj become a good bowler both up in the front and in the what do you call death நல்லா போட ஆரம்பிச்சான். So Mukesh Chaudhary has done well in the past. So I will go only the tried and tested material. I will go only Mukesh Chaudhary. வேற என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். They can have நான் அதே அப்படி மாதிரி யோசிக்க மாட்டேன் சீக்கா. நான் யோசிக்கிறதே கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். சி நீங்க நீ வந்து என்ன மாதிரி முகேஷ் சௌத்ரி யோசிக்கிறீங்களா? நீங்க வந்து மேட்ச் அப்ஸ் நீங்க வெறும் முகேஷ் சௌத்ரி நல்லா பண்ணிருக்கா நீங்க அப்படியே எடுத்துட்டு வரணும்னு நீங்க பார்க்க கூடாது. வாட் இஸ் அபிஷேக் சர்மா அண்ட் வாட் இஸ் டிராவிஸ் ஹெட் லைக்? அவங்களுக்கு நீங்க பால் வெள்ள போட அவங்களுக்கு விட்டு கொடுக்க பொழப்பாங்க. முகேஷ் சௌத்ரி ஜென்ரலி டேக்ஸ் த பால் அவே ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டர். டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா லைக் தட். நீங்க டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா இந்த சீசன் எப்படி டைட் டவுன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இன்டு த பாடி போட ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய. கரெக்ட். So Mukesh Chaudhary might not be a good fit there even if you வேற bring him யார் into the போடுவாங்க 11 அப்படின்னா? தோணுது. உன்னை யார் போடுவாங்கன்னா நீ யார் வச்சு போடல நீ எனக்கு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கா யோசிச்சு நான் மேத்யூ ஷாட் ஆட வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் மேத்யூ ஷாட் வச்சுட்டு ஓபன் மேத்யூ பண்ணுவேன். ஷாட் உனக்கு நிஜமா சொல்ல அவ்வளவு பெரிய பவுலர் அவன். அத சொல்லு நீ முதல்ல. மேத்யூ ஷாட் த பார்ட் சீக்கா ஏடன் மாக்ரம் அவ்வளவு பெரிய பவுலரா? அனி ஏடன் மாக்ரம் அவ்வளவு பெரிய பவுலர்னா ஏடன் மாக்ரம் ரெகுலரா சவுத் ஆப்பிரிக்கா bowling சீக்கா போட்டு இவன் ரெகுலரா ஆஸ்திரேலியாக்கு bowling போட்டுன்னு இருக்கான். புரியலையே. என்னது மேத்யூ ஷாட்டா? ஆமா எங்கடா இந்தியாவோட போட்டுருக்கான்? எல்லா மேட்சும் bowling போட்டான் சீக்கா. பாக்கலையா நீங்க T20 மேட்சஸ்லாம்? அது என்னாச்சு அந்த டீம் நம்ம இந்தியா வின் பண்ணோம். நம்ம என்ன நீ பேசுற? இந்தியா வின் பண்ணோம் அந்த மேட்ச். இப்ப நம்ம சீரிஸ் வின் பண்ணோம் T20 மேட்சஸ்ல. Chika, but he can bowl, Chika. What are you saying? Even India beat South Africa at home. What is your point? என்ன சொல்ல வரேன்? What I trying to tell me, மேத்யூ ஷாட் நீ ஆடுவேன் நான் மேட்ச் இன்ஸ்டெட் ஆஃப் ஹோம். I will personally play Matthew Shot because the 3 left-handers at the top, off spinner, sure நான் ஆடுவேன். அனி நீ மேத்யூ ஷாட் ஆனாம நீ என்ன அகில் ஹுசைன் தூக்கிட்டு வந்துட்டியா? எனக்கு என்னமோ நாளைக்கு அகில் ஹுசைன் யூஸ் ஆக மாட்டாரோன்னு தோணுது ஃபர்ஸ்ட்ல. Because of their 3 left-handers. See, Chika, that is their power. அவங்களோட strength and the 3 left-handers at the top with பேட்டிங் ஆர்டர் போடு பாடி. they've scored 200 plus every single game. They have scored 200 plus every single game. நீங்க எப்படி பார்த்தாலும் you have to look at a way to break that. நான் எப்படி யோசிச்சேன்னா நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சு குர்ஜப் நீத்துக்கு நான் நியூ பால் கொடுப்பேன். ஆப்வியஸ்லி அன்ஷுல் கம்போஜ் வில் ஸ்டார்ட் ஃபார் மீ. ஏன்னா அன்ஷுல் கம்போஜ் கேன் பிரிங் த பால் பேக் இன். நான் அப்படிதான் யோசிப்பேன். he can bring the ball back into both the left handers. Aman Khan is a batter. So he doesn't give you bowling. So Anshul Kamboj will bring the ball into you. So avanala he can tuck the 2 left-handers in and maybe ஒரு chance. Now the other option is to go wide and bowl slower ones. So நீ அதே வைட்ல போட்டு தான் அபிஷேக் சர்மா நிறைய இந்த வாட்டி பஸ் பால் அவுட் ஆயிருக்கான். ரைட் ஃப்ரம் வேர்ல்ட் கப் டு போன மேட்ச் வரைக்கும். சீக்கா போன மேட்சும் அவுட் ஆனது நீங்க பாத்தீங்கன்னா ஜாஃபர் ஆச்சர் இன்டு த பாடி தான் போட்டான். இவன் இறங்கி வந்து ரூம் கொடுத்து அடிக்க போய் அவுட்டு. அனி அவன் நிறைய வாட்டி தேர்ட் மேன் அவுட் ஆயிருக்கான் இந்த வருஷம். இந்த வேர்ல்ட் கப்ல இருந்து பார்த்தோம்னா நிறைய வாட்டி தேர்ட் மேன் அவுட் ஆயிருக்கான். வேர்ல்ட் கப்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வாட்டியும் ஆஃப் ஸ்பின்னருக்கு அவுட் ஆயிருக்கான். கால் ஃபேக்ட்ஸ் a facts Chika now. He got out to an off spinner 4 times in a row. got him out first over US ஓட first over one shot locks in the first ball எடுத்தான். அதே மாதிரி தேர்ட் மேன் வச்சு என்ன நீ பேசுற? ஆமா அதுக்கப்புறம் ஒரு 4 தடவை ஆஃப் ஸ்பின்னருக்கு அவுட் ஆனா அது மறந்துட்டீங்களா? நீ ஆஃப் ஸ்பின் அவுட் ஆனா ரைட் நீ இவனுக்கு நீ ஆஃப் ஸ்பின் ஆட் பண்ணிட்டே நாளைக்கு. ஏன் சீக்கா 2 லெஃப்ட் ஹேண்டர் யாருமே யூஸ் பண்ணலையே சீக்கா? உங்ககிட்ட இருக்கு யூஸ் பண்ணுங்கல. அதுக்கு தானே எடுத்து வச்சிருக்கீங்க ஒரு ஆல்ரவுண்டரா. I don't know. I'll continue playing Akhil Hussain. I like Akhil Hussain. I think he's good. He can go. இதே Akhil Hussain தான் நம்ம இந்தியாவோட I think இது சொல்லிரு. Akhil Hussain also has gotten Abhishek Sharma out in the power play. அதான் சார் இதே Akhil Hussain தான் இந்தியாவோட வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஓவர் தான் அவன். ஃபர்ஸ்ட் ஓவர் 6 கொடுத்தா அந்த ஓவர் எடுத்து போயிட்டான் அவன். See, Abhishek Sharma எப்படி சுத்த போறான், டிராவிஸ் ஹெட் எப்படி சுத்த போறான் புரிஞ்சுக்கோ. யார் போனா சுத்த போறான், நான் போனா சுத்த போறான், நீ போனா சுத்த போறான், அகில் ஹுசைன் போனா சுத்த போறான். நான் சொல்றேன் சீக்கா யாருமே யோசிக்க மாட்டாங்க சீக்கா. நீங்களும் யோசிக்க மாட்டீங்க. நோ பிரெய்னர் சீக்கா. ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தயவு செய்து எடுத்து ஆடுங்க சீக்கா. நான் சொல்றேன் சீக்கா அந்த டாப் 3க்கு டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு விக்கெட் விழும் சீக்கா. எந்த டீமும் யூஸ் பண்ண மாட்டாங்க சீக்கா இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக. அது எதுக்குன்னே புரிய மாட்டுது. நீங்க ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க. Going by theory, if you say Matthew Shot as a bowler, அவன் ஒரு மேட்ச் ஆடுனால ஒரு பால் bowling கொடுத்தான் அவனுக்கு, bowling கொடுக்கல அவனுக்கு. புரியுதா அவனுக்கு? That is not his fault. Prashant Veer is also a good bowler. That is not his fault that he didn't get the over. Your captain did not give them an over.
உங்க கேப்டன் ஒழுங்கா பண்ணல. You don't understand. If you think that the solution. ரவீந்திர ஜடேஜா கூட தான் லாஸ்ட் மேட்ச் bowling போடல. அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அவன் என்ன bowler இல்லன்னு கன்சிடர் பண்ணுவீங்களா நீங்க? மத்தமான கேப்டன்சி ரவீந்திர ஜடேஜா bowling. அதேதான் இங்கேயும். அதே இங்கேயும் சொல்லுங்களேன். I don't think மேத்யூ ஷாட்லாம் எனக்கு தெரிஞ்சு மேத்யூ ஷாட் அவரை பிஸ்தா போலலாம் கிடையாது. ஓகே bowler, ஓகேமா, அவ்வளவுதான். Nothing deadly about Matthew Shot and all. Nothing deadly Chika, about nothing deadly about Aiden Markram also, Chika, is bowling. Please. அதுதான் that is what ஆர்கியூ பண்ணனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் அகில் ஹுசைன் தான் ஆடுவேன், நீ மேத்யூ ஷாட். ஓகே, see அவங்க என்ன பண்றா பாருங்க நாளைக்கு. Your choice. I am not disputing a choice. I'm only arguing with you. நீ வெச்சுக்கோ சாய்ஸ், நான் ஏன் சாய்ஸ் வெச்சுக்கிறேனா? நான் அகில் ஹுசைன் ஆடுவேன். See, the only reason, see, Chika, நீங்க அகில் ஹுசைன் ஆடுவீங்கன்னு நீங்க சொல்லின்னு இருக்கீங்க. அந்த பக்கத்துல பவர் பிளேல 3 ஓவர் கலீல் அஹ்மத் போடுற 3 ஓவர் யார் போட போறான்னு தான் நம்ம பார்க்கணும். அகில் ஹுசைனுக்கு நீ தைரியமா கொடுப்பீங்களா 3 overs பவர் பிளேல against these two left handers? நான் அங்க சொல்றேன். Then why waste that spot? எனக்கு வந்து என்ன ஸ்பாட்? போன வாட்டி யாரும் இல்லை. நான் அப்படின்னா என்ன பண்ணுவேன், இந்த ஜேமி ஓட்டன் இருக்கான், அவனை போடு. நீ வேணா உனக்கு முகேஷ் சௌத்ரி போடு. ஆல்ரெடி அந்த டீம் வந்து 200 மேல அடிச்சுன்னு இருக்காங்க எல்லா மேட்சும். நீங்க சும்மா இவனை வந்து போடு அவனை வந்து போடுன்னு அப்படி அவனதான் டீம்ல இருக்காங்க 11ல 200 அடிச்சா 200 அடிக்கணும் ரூல் இருக்கா அவனுக்கு. அடிச்சாலும் 200 அடிக்கணும் ரூல் இருக்கா? 200 அடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்? Okay, but you still haven't answered the question. Who's going to bowl in the power play? Anshul Kamboj, one bowler is there. Who's the other bowler? Anshul Kamboj, I'll go for Mukesh Sodhi, Gurjapneet, and probably overturn. That's it. If you want me to. ஒரு ஆல்டர்னேட் பண்ணி போன 3 பேர் வச்சு நீ 4 பேர் இருக்காங்க வீடியோ பேசுவாங்க. ஓட்டா நல்லா போட்டால டெல்லியோட. That doesn't look good against Travis Head and Abhishek Sharma and Ishan Kishan. Ani, first of all, Travis Head and Delhi have not been deadly this year. Ani, நீ ஏதோ Travis Head, Abhishek and Travis Head எவ்வளவு அடிச்சிருக்காங்க இந்த வருஷம்? ஒரு பார்ட்னர்ஷிப் அடிச்சிருக்காங்களா? அடி நான் பேசலாம். In those they have also been struggling. And let's not forget. Yeah, they've also got 6 overs, 100 already in this year, Chika. Oh, one match. That's all. That is only one match. That's all. But the match also lost at the end of the day. Please understand. They also lost at the end of the day. So, Ani, it's not about everything. They also one match they've scored in five matches. That's all. What's great about them? நாளைக்கு தெரியும் what is great about them. ஆமா பாருங்க, நான் என்ன வந்து பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாரு. வெயிட் மச்சா பாரு. அவங்க பேட்டிங் சொல்றியா? நீ சொன்ன ரைட். நீ கால் பேட்டிங் அது சொல்ல. லெட்ஸ் டாக் அபௌட் தி டீம், ஓவரால் டீம். எஸ், கிளாஸ் அண்ட் 4 வெரி குட். சலீல் ஓரோகா நாட் பேட். நிதிஷ் குமார் ரெட்டி வெரி குட். அனிகேத் வர்மா அடிக்கல. he could be a very good bat. என்ன அடிக்கல? ஃபர்ஸ்ட் மேட்ச் அவன் வந்து விட்டு திருப்பினா அவன். அதுக்கு பேட்டிங் வரல அவனுக்கு. bowling தான் இப்ப என்ன பண்ண பாத்த பிரஃபுல் அந்த இன்னொரு பையன் இருக்கான், இந்த பிரஃபுல் அண்ட் ஹுசைன். ஏன்னா அவங்க bowlingல எப்படின்னா, I want to see that சகீப் ஹுசைன் and பிரஃபுல் ஹிங்கே on a match they did deadly job, 4 wickets, outstanding bowling பண்ணா. Now அதே bowling வச்சிட்டு CSK ஓட மேனேஜ் பண்ணுவாங்களா is a big question mark. பிரஃபுல் ஹிங்கே and say சகீப் ஹுசைன். I'm not discounting the fact. I'm not saying we will have to wait and see. They might continue bowling well. I'm not saying no. But again, pressure la போடுவாங்களா? அந்த ஒரு பேர் வந்துட்டு புகழ் வந்துட்டு they've got the name, fame. Suddenly they can also be under pressure. Yeah, you're really finding all the ways to just make CSK favorites, Chika. No. I'm not making CSK favorites. In fact, I'm not come the favorites yet. I said they were good bowling. I started with Sunrisers Hyderabad on paper for this particular game. Don't accuse me. Don't try to accuse me every now and then. I'm the CSK favorite. CSK no. The Shivam Kumar, ball plus into game. It's not accusing. It is blatant. No. You can say whatever you want, Ani. I'm not even bothered. That Shivam Hinge, Shakib Hussain. Shivam Hinge va? Yaar adu? Shivam Kumar. I want play Ishan. That Ishan Malinga killing under. கைதி கொடுத்துருவாங்க அந்த ஈஷான் மலிங்கெல்லாம். போன மேட்ச் இந்த 2 பசங்க நல்லா போலிங் போட்டாங்க. இவர் என்ன பூவோட சேர்த்து நாரும் மணக்கும் அப்படின்னுவாங்க தெரியுமா? பூ வந்து நார்ல யோசிப்பாங்க. நார்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த 2 பேருக்கு 4 விக்கெட்டாங்க. ஈஷான் மலிங்க நடுவில் பூந்துங்கினாரு. இல்லைன்னா அவனை போட்டு கைடி கொடுத்துருவாங்க அவனை போட்டு. பட் ஐ லைக் த பால் சகீப் ஹுசைன். என்ன ஐ லைக் இஸ் சேஞ்ச் ஆஃப் பேஸ். ஹி இஸ் a good bowler. The thing நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ டோன்ட் நோ ஹூ ஆர் த பீப்பிள். நல்ல வேலைப்பா ஹர்ஷல் பட்டேல் ஷெட்டுக்கு அமிச்சாங்க. அப்பா அடி அந்த பேர் உன்னட்கடை ஷெட்டுக்கு அமிச்சாங்க. இதே கேமரா இவன் வந்து வச்சுக்காங்களே பேட் கமிஷன் நாளைக்கு. தென் ஐ வுட் சே ஃபேண்டாஸ்டிக் டான். They were terrific batting.
we'll have to wait and see how the bowling. I like the boy Shivam So Kumar. who's going He's to win brilliant. tomorrow, Chika? Tomorrow is going to be a good game. I mean, let me put it this way: very, very good game. I'm All not that I said, for a who's going to change. win tomorrow? For a According to you? change, I'm sitting on the fence on going on 50-50 tomorrow. For a change, it's a 50-50 game. நீ யாருன்னு பண்ணா நீ சொல்ல பார்க்கலாம். ஓ prediction பார்க்கலாம். It's 70-30 Sunrisers Hyderabad without Khalil Ahmed, Chika. It is a big, massive loss, Chika. எப்படி பார்த்தாலும் I it's agree a with you, sir. massive Massive loss. loss. I'm not saying it's not a massive You have loss. to It's call a massive spade loss. a spade, Chika. who CSK says and the no? momentum. This is losing Khalil Ahmed is a momentum breaker. என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரே ஒரு certified he might not have picked wickets, Chika, in the season so far. But ஆனா he was very unlucky lot of games. நிறைய outside edge miss ஆயிருக்கு. He is the only guy who can swing the ball both ways in the power play. அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். அது கொஞ்சம் ஈஸி கிடையாது. Ani, He was I agree with he you was completely. correctly coming into rhythm last game also. சூப்பரா bowling போன கேம். கரெக்டா சொன்ன. லாஸ்ட் ஓவர் bowling போட்டு கால் எடுத்து நான் பாரு. 4th ஓவர் பண்ணா இன்னும் 2 ஓவர் தான் இருந்தது. அதுல போய் கட்சியில கால் எடுத்து நான் பாரு. ஆனா நான் தான் சொன்னேன் நீ என் கொஸ்டின் மார்க் என்னன்னா அந்த பிரஃபுல் ஹிங்கே அண்ட் சகீப் ஹுசேன் எப்படி பண்ணோம் நாளைக்கு வந்து அந்த அதே மாதிரியும் போடலாம். 2 பேரும் எம்ஆர் பேசணும்னா சிங்கு நல்லா ஏத்துறாங்க. லெட் மீ ஆல்சோ பி வெரி ஃப்ராங்க். கும்மு ஏத்துனா அந்த பிரஃபுல் ஹிங்கேன்றான். செமையா bowling போட்டா செம்ம லைன் அண்ட் லைன் போன மேட்ச். லெட்ஸ் கிவ் தி டெவில் இஸ் டு செமையா bowling போன மேட்ச். I want to see whether consistent அந்த மாதிரி bowling ஓகே லைக் போட்டுருக்கு. அந்த மாதிரி அவங்க bowling போட்டாங்கன்னா then I would say நீ சொல்ற மாதிரி Sunrisers could be favorites. No, I think CSK the only even though Sunrisers Hyderabad are 70-30 favorite, இதுக்கப்புறம் the best way for CSK to win a match is you have to score 230 plus. ஏன்னா உனக்கு அந்த நீ குஷன் கொடுத்தே ஆனோம். நான் என்ன பண்ணா டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணுவோம்பா CSK. Yes. Let me put this. I actually agree with you. Bat first and score 230 plus. 225 I think a batting and the batting is capable of scoring 225. See, that Harsh Dubey is a very very good bowler, but then angada a person like what you call Shivam Dubey use பண்ணி அவன் 6 அடிக்க முடியுமான்னு பார்க்கணும். Harsh Dubey எல்லாம் பவர் பிளேல நியூ பால்ல யூஸ் பண்ணிடுவாங்க அந்த ரெண்டு ரைட் ஹேண்டருக்கு. பண்ண மாட்டாங்கண்ணா. அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. பண்ணிடுவாங்க 100%. அவன் எல்லா மேட்சும் பவர் பிளேல போட்டுன்னு இருக்கான் அவன். பட் அந்த பையன் ரொம்ப நல்லா bowling போடுறான். Let me be very frank, that boy bowls well. இதுதான் நானும் சொல்றேன். இதேதான் CSKயும் பண்ணலாம்னு. One of the I am finding ways, Chika, I am finding ways tactically to see if this is possible for CSK to push them. The only way tactically நான் எப்படி யோசிப்பேனா, I might be completely wrong. நான் எப்படி யோசிப்பேனா, bring in Matthew Short for this game, use him. உனக்கு 2 overs அவனை நீ பவர் பிளேல யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் என்ன கொடுக்க போறான்? 25 ரன்ஸ் கொடுக்க போறான். அதே 25 ரன்ஸ் தான் வந்து வேற யாராவது கொடுக்க போறாங்க. ஆர் 30 ரன்ஸ் மேல போலாம். பட் he is an option to take a wicket. ஏன்னா இந்த பசங்க இந்த சீசன் so far they haven't played an off spinner in the power play yet. வேர்ல்ட் கப்ல ஒரு வீக்னஸ் நம்ம பார்த்துட்டோம். nobody is capitalizing on that weakness. எல்லாரும் விட்டுட்டாங்க அது. ஏன்னா எந்த டீம்ஸ்க்கும் ஆஃப் ஸ்பின்னர் கிடையாது. I agree with you completely. While both sides are distributed, they have shown vulnerability against the ball that turns away. Correct. Yo, எங்கேயா பால் டர்ன் அவே மேட்ச் ஷாட் டர்ன் பண்ண போறான். நியூ பால்ல போட போறேன். ஷைன் பால் ஸ்விங் சுக்கு வர போதியா? எங்கேயா டர்ன் பண்ண போறான்? ஆஃப் ஸ்பின்னர் நீ சொல்லதான் முடியாது. பால் டர்ன் ஆகுதா? ஆகாது. You can say it's off spinner. Chika, this is what even I am telling you. இதே ஆஃப் ஸ்பின்னர் தான் வந்து ஒரு இதுக்கும் போட்டாங்க. வேர்ல்ட் கப்லயும் போட்டாங்க. அவங்களுக்கு பால் திரும்பல. ஆனா அவுட் ஆனா. அகில் ஹுசைன் அவுட் ஆனா. அதே அபிஷேக் மறக்க. நீங்களே உங்க வாயால சொன்னீங்க நீங்க அகில் ஹுசைன் வச்சுட்டு பவர் பிளேல யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு. நான் பவர் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா I don't want him to use my power play. அனி எப்படியும் அபிஷேக்கும் டிராவல்ஸ் எப்படின்னா பட்டா பாகியம் படாடி லேகியம் கிரிக்கெட்டர்ஸ் அடிக்க போறாங்க. யார் bowling போனா அடிப்பாங்க. மேத்யூ ஷாட்டா இருக்கட்டும், அகில் ஹுசைனா இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், நானா இருக்கட்டும் அடிப்பான். நீ மேத்யூ ஷாட் ஆஃப் ஸ்பின்னர் சொல்றது நான் bowling ஆஃப் ஸ்பின் சொல்ல வேண்டியது. ஏன்னா நான் ஆஃப் ஸ்பின் சொல்றது நானும் bowling பண்ண ஒரு காலம். என்ன சீக்கா பேசுறீங்க? அவன் பார்ட் டைம் bowler-ஓட அவன் கன்சிஸ்டன்ட்டா போட்டுன்னு இருக்கான் சீக்கா. அவன் எல்லா மேட்சும் bowling போடுவான் சீக்கா. அவ்வளவு பெரிய bowler-னா ஏன்டா 11ல ஆட இன்னும்? அவ்வளோ பெரிய bowler ரவீந்திர ஜடேஜாக்கு bowling கொடுக்கல. இப்போ அதுக்கு பதில் சொல்லுங்களேன். நடக்கும்ல. 11 ஆஸ்திரேலியா கூட ஆடல இந்த வருஷம் வேர்ல்ட் கப். சீக்கா அவன் இன்ஜூர்ட் சீக்கா. அவன் தம் ஃபிராக்சர்ல இருந்து வரான் சீக்கா அவன். I am not saying you are not understanding Chika. Then why did you pick him? Sorry, 1 second. Then why did you pick him?
Then why did you pick him? What have you picked him for? எனக்கு தெரியாது. I don't know much about Matthew Short. I'd like to see when he performs. If he I says really thought tomorrow, நீங்க அந்த ரீசன் தானே ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் சரி உனக்கு இன் கேஸ் வேணும்னா ஒரு ஆப்ஷன் அதுக்கு தான் எடுத்தாங்கன்னு நான் நினைச்சேன். நினைச்ச நடக்கணும். அவன் பார்க்கலாம், பேட்டிங் அடிப்பானா பார்க்கலாம். பாரு நான் நிறைய தான் யோசிச்சேன். பிரசாந்த் வீர் தான் பின்ன பாவம் ஒரு ஓவர் கூட பவுலிங் கொடுக்கல அந்த பையனுக்கு. அவன் எப்படி என்ன யோசிப்பான்? நீங்க ஆனா அவனுக்கு பிளேயரை திட்டுறீங்களே, பவுலிங்கே போடல எப்படி நீங்க? ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லு? ஏன் ப்ரெடிக்ஷன் I think CSK will win the matches if they get 225 plus. Illati SRH will win the match. If SRH bat first na, if SRH bat first they get above 220 na, they are winning the game, Chika. Ani, I'll still get, I'm going 70, I'm going by 50-50 for the change, Ani. I'm not sitting on the wall. Both teams have the pluses, both teams have the minuses. I tell you still, Phil, I believe it's a 50-50 game tomorrow. Whoever gets the momentum in the first not a batting 50-50 game, Chika. That alone I can tell you. It is a 50-50 game. You wait and watch, Ani. You wait and watch. It's a 50-50 game. 50-50 game. Let me be very honest with you. லாஸ்ட்ல ஒரு எக்ஸ்கிளமேஷன் மட்டும் ஜே. I want CSK to win. The only way they can win is if they get 230 plus. அது நான் சொல்ற டாஸ் பண்ணா பேட் பண்ணனும் நான் சொல்லியாச்சு. அது பண்ணனும் அவங்க டாஸ் பண்ணா அவங்களும் பேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் from Sunrisers point of view, if they want to win the match also, they have to bat first. Let me be very honest with you. Why they can chase down la? No, Ani, they cannot chase. Ani, let me put it this way: with this batting lineup, if any team bats first against them and scores a big score, they will also struggle. Let me be very honest with you. Chika last year 245 or 17 overs or 18 overs lo chase பண்ணாங்களே Chika. மச்சான் அது லாஸ்ட் இயர் டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் அடிச்சிருந்தான். இந்த வருஷம் டிராவிஸ் ஹெட் மாட்டல. வேர்ல்ட் கப்ல சரியா மாட்டல. அபிஷேக் வேர்ல்ட் கப்ல சரியா ஆடல. அபிஷேக் சர்மா and Travis Head are not in the best of the form. Let's be very clear. சரி Chika, நீங்க சொல்றதுதான் CSK all the way. Anyway, Nishan Kishan, we are in Nishan Kishan on the class and சொன்னா yes, I give it you. Yeah. With you all the way. Anyway, let's move on. 50-50 game. I'm going for a 50-50 game. Not because CSK. Yeah, I'm not with you on that. Good. Yeah. I'm not with you on that. You cannot lose your premium fast bowler and then come to the table and say it's a 50-50 game. Boss, did anybody expect last match these two guys would do wonders? But they have right now. Hinge and Shakib Hussain, did anybody in the wildest of dreams think of this kind of performance? Nobody thought. Chika, did anybody in the wildest of their dreams think that Jamie Overton and Anshul Kamboj will be carrying our bowling this season? Did you think that in the beginning? Please answer the question honestly. So far, no. They are not bad. Their last two matches they've done well. Exactly is what Sunrisers Hyderabad will say the same thing. The Shivam Kumar, Harsh Dubey, in the youngsters, they are carrying the bowling attack in there. Sunrisers Hyderabad have found two gems. The Shivam Kumar is a gem. Let me be the very Shakib Hussain is going to be a gem. Take it from me today. I'll tell you what, beyond Praful Hinge, I think that Shakib Hussain is a gem. Because Shakib Hussain, I saw him bowl the last match, second spell, he bowled brilliantly. Shakib Hussain will be an all-phase bowler for them. He'll be their death I agree bowler. with you. Shakib Hussain will bowl 2 overs up front, he can bowl 1 over the middle, 1 over the end also. Shakib Hussain will be a gem, I'm telling you today. Sorry, okay. Anyway, the other one, RCB versus DC. என்ன நடக்க போகுது அங்க? Afternoon game. அங்க நீ பார்த்தனா வந்து DC டோர் 12 தான் போன வருஷம் இதே கிரவுண்ட்ல நம்ம கிளாசிக் ரோல்ஸ் ராய்ஸ் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தான் ஹோம் கிரவுண்ட்ல. பெங்களூர் அவனோட ஹோம் கிரவுண்ட். So I expect Mr. KL Rolls Royce out. Well, Rolls Royce, do it, man. Today, tomorrow, just do it. Are you saying DC is going to beat RCB tomorrow? Last year, DC did beat RCB here tomorrow. Please, in the same ground. KL Rahul scored a brilliant 90 not out and won the game for him. 90 or 100 not out. I don't know how much he scored. Yeah, that is last year. ஏன் Chika, மீதி டீம் மட்டும் இதே மாதிரி நான் சொல்லும் போது 245 சேஸ் பண்ணாங்களே அப்படின்னு கேட்கும் போது that is last year அணி அப்படின்னா this is last year. இந்த வருஷம் KL Rahul அடிக்கல, RCB ஏறி மெரிச்சுன்னு இருக்காங்க. இப்படி அநியாயமா சொன்னீங்கன்னா எப்படி? நீங்க பாருங்க மிஸ்டர், கிளாசிக் ரோல்ஸ் ராய்ஸ் ஆகும் நாளைக்கு பாரு.
ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸ் பாரு நாளைக்கு என் பேட்டிங் பாரு ரோல்ஸ் ராய்ஸ் முடியலடா பேட்டிங் சாமி. வேற லெவல் பேட்டிங் வெயிட் அண்ட் வாட்ச் மை டியர் ஃப்ரெண்ட் வெயிட் அண்ட் வாட்ச் மை டியர் ஃப்ரெண்ட் ஏறி மெரிக்க போறாங்க சீக்கா ஆர்சிபி நாளைக்கு டிசிய. ப்ளீஸ் சீக்கா. வெயிட் அண்ட் வாட்ச் ப்ளீஸ் வாட்ச். Okay, then we'll talk in the evening anyway when we do the live play watch along நாளைக்கு டிவிஎஸ் ஜாயின் பண்ணுங்க வாட்ச் அலாங். அப்ப நிறைய ஃபைட்ஸ் இருக்கும். அனிருத்தா பாரு மிஸ்டர் அனில் ஆதித்யா பாரு we shall continue about RCB match tomorrow in the watch along Mr. my dear friend. ஆர்சிபி மேட்ச்லாம் வாட்சலாம் கிடையாது நாளைக்கு. சிஎஸ்கே மேட்ச் மட்டும் தான் வாட்சலாங்க. நீங்களே தனியா ஆர்சிபி மேட்ச் போய் பண்ணுங்க. காந்தாரா தான் நாளைக்கு அவன் போடா பாருங்க ப்ரொடியூசர். என் தலைவன் கிங் கோலி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் 1 வருஷமா. எத்து திருப்பி ஒரு காந்தாரா செலிப்ரேஷன் காமிச்சு டே தம்பி இது நீ இந்த ஊர்ல பிறந்திருக்கலாம் இல்லாட்டி இந்த ஊருக்கு விளையாடி இருக்கலாம், ஆனா இது ஏன் மண்ணுடா அப்படின்னு. இல்லவே இல்ல நாளைக்கு காந்தாரா. You are not the unbelievable team raging in form RCB. No, they are not going to win. Team losing their main fast bowler. Ani, it's a 50-50 game, Ani. I'm telling you. DC பாரு மச்சான் நாளைக்கு நீ பேசு. ஆர்சிபி பீட்டே பண்ண மாட்டாங்க. யார் இருக்காங்க சீக்கா? சரி உங்க மாதிரியே நான் என்கிட்ட கேள்வி கேக்குறீங்களா? உங்கள மாதிரியே நான் கேக்குறேன். யார் இருக்காங்க டிசி மிடில் ஆர்டரு? யார் இருக்காங்க அடிக்கிறதுக்கு? டாப் ஆர்டர் ஃபயரே ஆல யார் இருக்காங்க? அவங்க என்ன பண்ணும் பேட்டிங் ஆர்டர் மாத்தணும் சரியா. அவங்க என்ன பண்றாங்க தமிழ் 3ல வந்து அந்த அபிஷேக் பொரல் ஒருத்தர் இருக்கான். ஓ அபிஷேக் பொரல் லாஸ்ட் இயர் அடிக்கவே இல்ல. உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லயே நான் பேசுறேன். உங்கள மாதிரியே பேச போறேன். அபிஷேக் பொரல் சுத்தமா அடிக்கல லாஸ்ட் இயர். அணி அதெல்லாம் வந்து ஓவர் அணி, அவெல்லாம் 1 சீசன் வண்டர் அணி. உங்கள மாதிரியே பேசுறேன். இப்ப சொல்லுங்க நெக்ஸ்ட் பாயிண்ட். சமீர் ரிஸ்வி நான் 3ல அனுப்பவே மாட்டேன். வேற யாரும் நல்ல 3 யாரோ கண்டுபிடிக்கணும். அவங்க யாரும் தெரியாது எனக்கு. அவங்க யாரும் அவங்க தான் பாக்கணும். ரிசர்வ் யாரு இருக்கான்னு பாக்கணும். அதை பார்த்து தான் பண்ணணும் அவங்க. இந்த that's what I will do பா. இல்லனா அந்த பை தி வே நீ வந்து எஸ்ஆர்ஹெச் இவன் சொன்னியா அவன் இன்னொருத்தர் சொன்னியா அந்த லெஃப்ட் ஹேண்ட் மீடியம் பேசர் ஃபாரூக் பாயிண்ட மாத்தாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க எப்படி இந்த டீம் ஆர்சிபி அடிக்க போகுதுன்னு. அடிப்பாங்க அவ்வளவுதான். எப்படி அடிப்பாங்கன்னா கிட்ட கேட்காது. அடிப்பாங்க. பாரு 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 நல்லா பாரு பயா ஸ்கோப் பறக்க பாரு. ப்ளீஸ் சீக்கா சும்மா நீங்களும் உங்க ப்ரெடிக்ஷன்ஸும் நீங்களும் நீங்க அது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஐசிசினா நீங்க காட் லெவல் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறீங்க. இங்க வந்தீங்கன்னா ஐடியாவே கிடையாது. நோ 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 wait and watch my time is turning around. இன்னைக்கு என் டைம் மாறுது சொல்லிட்டாங்க ஜோசப் எனக்கு. சொல்லிட்டாங்க ரேடியோல. Anyway, guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Holy Sana. Click the links in the description below. Subscribe to our channel. We'll be back.